மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கலன்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டாம், அதிக விலைக்கு விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை. துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டவர் மீது வாள்வெட்டு, வெளியான தகவல். யாழில் வீதியில் கண்டெடுக்கப்பட்ட கரு தொடர்பில் தீவிர விசாரணை. பருத்தித்துறை கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர், வெளியான தகவல். உடனடியாக வெளியேறுங்கள், ஈரானின் அடுத்த இலக்குகள் குறித்து எச்சரிக்கும் அமெரிக்கா. ட்ரம்ப் இழைத்த வரலாற்று குற்றம், இரத்தக்களறி ஏற்படுத்தப் போவதாக ஈரான் பரபரப்பு அறிவிப்பு. பாகிஸ்தானிலும் வெடித்தது போராட்டம், தரைமட்டமாக்கப்பட்ட தூதரகம், துப்பாக்கிச் சூட்டில் பலர் பலி. வடக்கு கிழக்கில் ராணுவமயமாக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அனுர அரசாங்கத்திற்கு நோர்வே கடும் அழுத்தம். சற்று முன்னர் ஓமான் துறைமுகத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல், வெடித்து சிதறிய எண்ணெய் டேங்க். தொடர்பென விரிவான செய்திகள். ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்புகள் கிடைப்பதில் எந்தவித தாமதமும் ஏற்படாது என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. அதனுடைய தலைவர் டிஜே ராஜகர்ணா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், குறித்த எரிபொருட்கள் இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து கிடைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இந்நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. இன்று நாங்கள் எரிபொருள் விநியோகம் செய்ய திட்டமிட்டிருக்கவில்லை. எனினும் பொதுமக்கள் அதிகளவில் எரிபொருளை கொள்வனவு செய்வதால் விநியோக பணிகளில் ஏற்படும் அனைத்து ஊழியர்களையும் நாம் பணிக்கு அளித்துள்ளோம். தற்போது எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாளைய தினம் பௌர்ணமி தினமாக இருந்தாலும் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்தும் நடைபெறும். அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் கலன்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளோம். யாராவது கலன்களில் எரிபொருள்களை பெற்றுச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டிற்குள் புகுந்து நபர் ஒருவரை சுட முற்பட்டு இனம் தெரியாத துப்பாக்கிதாரி மீது அந்த வீட்டின் உரிமையாளர் நாட்காலி மற்றும் வெட்டுக்கத்தியால் தாக்குதல் நடாத்தியுள்ளார். இந்த தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்தவர் குருநாகல் அளவு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து முறைப்பாட்டாளர் போலீசாரிடம் தெரிவிக்கையில், களுத்துறை ரஜவத்த பகுதியைச் சேர்ந்த பெத்தா என்பவர் தன்னிடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனை திருப்பித் தருவதற்காக தனது வீட்டிற்கு வந்ததாகவும், அப்போது அவருடன் வந்த இனம் தெரியாத நபர் தம்மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த சமயத்தில் தனது வீட்டில் இருந்த நாட்காலி மற்றும் வாளால் அவரை தாக்கி விரட்டி அடித்ததாக முறைப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான அந்த நபரை போலீசார் கைது செய்த நிலையில் அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்களையும் கைப்பற்றியுள்ளனர். குறித்த நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் மீது தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகர் மத்தியில் வீசப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட கரு தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு பின்புறமாக நேற்றைய தினம் பெண்ணொருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய பின்னர் அங்கிருந்து காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அப்பகுதியில் சுமார் 6 மாத கரு வீதியில் காணப்பட்டுள்ளது. அதனையடுத்து அங்கிருந்தவர்கள் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கரு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அவ்விடத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய பெண் எங்கேனும் சட்டவிரோத கருக்கலைப்பினை மேற்கொண்ட பின்னர் கருக்கதவை வீதியில் வீசி சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற யாழ்ப்பாண நீதவான் பார்வையிட்டிருந்தார். யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடலுக்கு சென்ற தொழிலாளி படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியுள்ளது. அதனை சீர் செய்ய முற்பட்ட போது கடலில் விழுந்து காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அவருடன் சென்ற சக தொழிலாளி தகவல் வழங்கியதை தொடர்ந்து பருத்தித்துறை கொட்டடி பகுதி கடற்தொழிலாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடாத்திய சடலத்தை கண்டுபிடித்து இன்று காலை 10 மணியளவில் கரை சேர்த்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட தொழிலாளி பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்து விஜயகுமார் நிக்சன் என்று 23 வயதுடைய குழந்தையின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பஹ்ரைன் தலைநகரில் உள்ள ஹோட்டல்களில் இருந்து வெளியேறுமாறு மனாமாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. ஈரானிய தாக்குதலின் போது கிரெவின் பிளாசா தாக்கப்பட்ட பின்னர் பஹ்ரைன் தலைநகரில் உள்ள ஹோட்டல்கள் சாத்தியமாக இலக்குகளாக மாறக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இந்த வெடியம் தொடர்பில் வெளியான உத்தியோகபூர்வ எக்ஸ் பதத்தளிப்பில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் இன்று மனாவில் உள்ள கிரெவின் பிளாசா ஹோட்டல் தாக்கப்பட்டு காயமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கைகள் கண்காணித்து வருகின்றது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு ஹோட்டல்கள் எதிர்கால தாக்குதலுக்கு இலக்காக இருக்கலாம் என்றும் அமெரிக்க குடிமக்கள் மனாமாவில் உள்ள ஹோட்டல்களை தவிர்க்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். நீங்கள் பலத்த வெடிச்சத்தம் கேட்டாலோ அல்லது சைரன்கள் ஒலித்தாலோ உடனடியாக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். ஒரு வீடு அல்லது கட்டிடத்தில் இருந்தால் மிக குறைந்த வெளிப்புற சுவர்கள், ஜன்னல்கள் மற்றும் திறப்புகளை கொண்ட கட்டமைப்பின் மிக குறைந்த நிலைக்கு செல்லுங்கள். எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு எந்த ஜன்னல்கள் அல்லது திறப்புகளில் இருந்து விலகி உட்புற சுவருக்கு அருகில் அமர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பழிவாங்குவதை ஈரான் தனது சட்டபூர்வமான உரிமை மற்றும் கடமை என்று கருதுவதாக ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உச்ச தலைவர் அலி காமனி உலகின் மிகவும் மோசமான எதிராளிகளின் கைகளில் கொல்லப்பட்டார் என்று தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று குற்றத்தை செய்தவர்கள் மற்றும் தளபதிகளுக்கு எதிராக இரத்த களரி மற்றும் பழிவாங்கல்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதன் கடமையாகவும் சட்டபூர்வமான உரிமையாகவும் கருதுகின்றது. இந்த பெரிய பொறுப்பையும் கடமையும் அதன் முழு பலத்துடன் நிறைவேற்றும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஈரான் இன்று காலை மத்திய கிழக்கு முழுவதும் புதிய தாக்குதல் அலைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல தலைநகரங்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் 6வது அலையொன்றை நடாத்தியதாக கூறியதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் முழுவதும் பல சுற்று சைரன்கள் ஒலித்ததாக CNN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. துபாயில் உள்ளூர் நேரப்படி காலை 8:15 மணியளவில் 3 பெரிய குண்டுவெடிப்புகள் சத்தங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. கட்டாரின் தேகாவில் உள்ள நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு பல பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டுள்ளன. பஹ்ரைனின் உள்துறை அமைச்சகம் இன்று காலை நாட்டின் சைரன்கள் ஒலித்ததாகவும் குடியிருப்பாளர்கள் அமைதியாக அருகிலுள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு எச்சரித்ததாகவும் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் ஈராக்கிய நகரில் இன்று காலை பலத்த வெடி சத்தங்கள் கேட்டதாக ஈரானில் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வன்முறையை தவிர்க்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் குறித்த பகுதியில் போலீசார் மற்றும் ரேஞ்சர்ஸ் படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எம்டி கான் வீதியில் உள்ள தூதரகத்திற்கு வெளியே திரண்டு நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தூதரக வளாகத்திற்குள் நுழைய முற்பட்டதுடன் கற்களை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளனர். இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் துணை ராணுவ படையினரும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதுடன் தடியடி நடத்தியும் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயற்சி செய்தனர். தூதரக வளாகத்திற்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களுக்கு தீ வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு, ராணுவமயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மனித உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து நோர்வே அரசு தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி மனித புதைகள் உள்ளிட்ட விடயங்களில் வெளிப்படையான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்றும் நோர்வே வலியுறுத்தியுள்ளது. நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற விசேட விவாதத்தின் போதே நோர்வே வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பராத்தே ஐடே இதனை தெரிவித்துள்ளார். நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்ஷாயினு குடரத்னம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்கள் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு ஊழல் ஒழிப்பு, பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தல் போன்ற வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. இந்த மாற்றங்களை நோர்வே வரவேற்கின்றது.
இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் பல சவால்கள் நிலவுகின்றன என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக நில அபகரிப்பு, ராணுவமயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக நாம் இலங்கை அரசுடன் நேரடியாக கலந்துரையாடி வருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி உள்ளிட்ட பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் தொடர்பான விசாரணைகள் நியாயமான முறையிலும் வெளிப்படையாகவும் நடாத்தப்பட வேண்டும் என்பதில் நோர்வே உறுதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஓமான் முசந்தம் கடற்கரையில் ஸ்கைலட் என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாக அந்நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. ஓமான் கடல்சார் பாதுகாப்பு மையத்தின்படி ஓமானின் முசந்தம் கடற்கரையில் இருந்து சுமார் 5 கடல் மைல் தொலைவில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள சிறிய தீவு நாடான பலாவு தேசிய கொடி பறக்கவிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பலாவ் மாநிலத்தின் கொடியின் கீழ் பயணித்த கப்பலில் இருந்து 20 பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 4 பேர் காயமடைந்துள்ளனர் என்று ஊடக அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பான கூடுதல் விவரங்கள் மற்றும் வெளியிடப்படவில்லை என்றாலும் ஓமானின் துக்கம் துறைமுகத்தை குறிவைத்து 2 ட்ரோன் தாக்குதல்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு நடாத்தப்பட்டதாகவும் அந்நாட்டு அரசு ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மீது தெஹ்ரான் நடத்திய தொடர்ச்சியான பழிவாங்கும் தாக்குதல்களை தொடர்ந்து ஓமானில் அல்லது அதற்கு அருகிலுள்ள இலக்குகள் தாக்கப்பட்ட முதல் சம்பவமாக இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஓமானி கடற்படை மற்றும் ராணுவ மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக கடல்சார் பாதுகாப்பு மையம் குறிப்பிட்டுள்ளது. புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் ஓமான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.